விசாரணை தேவைன்னு பல பேர் முன்வைத்தாங்கல்ல கோரிக்கை. இல்ல கண்டிப்பா சிபிஐ விசாரணை தான் தேவை அப்படின்றது தான் தாவேக்காவுடைய நிலைப்பாடு இருந்துச்சு. வேற ஒரு ஏஜென்சி, இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி இதை விசாரிக்கட்டும் அப்படின்ற மாதிரி எஸ்ஐடி வேணும்னு தான் தாவேக்கா கேட்டிருந்தாங்க. அப்போ இந்த பாதிக்கப்பட்டவங்கள்ல ஒரு 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 சில பேர் தான் சிபிஐ விசாரணை கேட்டிருந்தாங்க. எங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு. ஆனா இதுவே அவங்களும் சரி சிபிஐ வந்தா நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும், வெற்றி நமக்கு கிடைக்கும், நியாயம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. சோ விஜயுடைய இந்த குவெஸ்டனிங் அப்படின்றதும் கூட அதுலயும் ஒரு அரசியல் இருக்கிறது. ஆனா இத பொலிட்டிக்கலா ஒரு ஃபைட் பண்ணும். இப்ப நீங்க பொலிட்டிக்கலா இத பார்க்க ஆரம்பிச்சாதான் நீங்க பொலிட்டிக்கலா இதை எப்படி எதிர்கொள்றது அப்படின்னு நீங்க பண்ண முடியும், அதை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண முடியும். பட் இதை அவங்க பொலிட்டிக்கலா அணுகுறாங்களா அப்படின்றதே இது வரைக்கும் நமக்கு தெரியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. அதாவது விஜய்க்கு சம்மன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு